Hey friends, welcome back to Kalki 7logs. So 2020 oda first video va indha video paathiட்டு இருக்கோம். And இன்னைக்கு எபிசோட நம்ம பார்க்க போறது how to plan a long ride. இந்த Valentine's Day முன்னிட்டு நிறைய couples இருப்பாங்க. couple goals னு சொல்லி போட்டோ எடுத்தலாம் போட்டு உங்களை வெறுப்பேத்தி இருப்பாங்க. சோ அவங்கள வெறுப்பேத்துற மாதிரி ஒரு லாங் ரைட் போயிட்டு வரலாம் அப்படி நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா சோ அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நிறையவே இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படினு பாத்தீங்கன்னா பிளானிங். சோ ஒரு லாங் ரைட் பிளான் பண்றீங்கன்னா ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. சோ எங்க போக போறோம், அது போக வந்து ஒன் டேல போயிட்டு திரும்ப வர போறோமா இல்ல ஒரு டெஸ்டினேஷன் போயிட்டு அங்க இருக்க இடங்கள்லாம் சுத்தி பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா வர போறோமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பிளான் பண்ணுங்க. பிளான் பண்ணும்போது அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா கிளைமேட் பார்த்துக்கோங்க. நீங்க லாங் ரைட் போற ஊர்ல கிளைமேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கூகுள்லயே செக் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்து கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாங் ரைட் ப்ரொசீட் பண்ணுங்க. திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா பைக். என்கிட்ட ஒரு 100cc 150cc பைக் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் லாங் ரைட் போக முடியுமா அப்படின்னு உங்கள் மைண்டில் ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்தால் அதை அப்படியே தூக்கி தூர போட்டுருங்க. ஏன்னா அதை ஓட்டர் ரைடர், அதாவது உங்களோட மைண்ட் செட் தான் ரொம்பவே முக்கியம் ஒரு லாங் ரைட் போகிறதுக்கு. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து சென்னை டு ட்ரிச்சி அண்ட் சென்னை டு கோயம்புத்தூருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ளெண்டர் ப்ளஸில் தான் வந்து போயிட்டு வந்தேன். அதுவும் ஒரு 2 ஸ்டாப் அவ்வளோதான் எடுத்திருந்தேன். ஸோ பேசிக்கலி NSCC பைக்குங்கிறது முக்கியமே கிடையாது. ஸோ அது வந்து ஓட்டர் ரைடரோட மைண்ட் செட் தான் முக்கியம். அண்ட் பைக்கில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் அது வரைக்கும் உங்களோட ரெகுலர் கமிட்காக அந்த பைக்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படியே எடுத்தோடனே ஒரு லாங் ரைட் போயிடாதீங்க. ஸோ அதை ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓகே. பட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் மேலே லாங் ரைட் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜின் ஆயிலை சேஞ்ச் பண்ணிவிட்டு லாங் ரைட் போங்க. அண்ட் பைக்கை வந்து வெல் சர்வீஸ் பண்ணுங்கள். உங்களோட மெக்கானிக்கிட்ட கண்டிப்பாக கேளுங்க, நான் இந்த மாதிரி இவ்வளோ கிலோமீட்டர் ரைட் போக போகிறேன், பைக் கண்டிஷனாக இருக்கா அப்படின்னு கேளுங்க. இன்கேஸ் அவருக்கு தேவையான ஏதாவது விஷயம் இருந்தால் அவரே செஞ்சு கொடுப்பாங்க. பைக் சர்வீஸ் வந்து ரொம்பவே முக்கியம் ஒரு லாங் ரைட் போகிறதுக்கு. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பிளான் பண்ணுங்கள். அண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேக்கிங். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரே நாளில் போயிட்டு வரீங்கன்னா கூட வாட்டர் பாட்டில் அப்புறம் வந்து சேஃப்டி கியர்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஒரு லாங் ரைட் போகும்போது என்னெல்லாம் பேக் பண்ணுவேன் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அதையும் வேணா போய் பார்த்துக்கோங்க. நீங்கள் எப்படி பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு 2 to 3 days நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணும்போது ஒருத்தரோட வீட்டில் சென்ட்ரலைஸ்டாக இருந்து பண்ணுங்கள். நீங்கள் சோலோ ரைடராக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் ஒரு 2 செட் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் வாட்டர் பாட்டில்ஸ், முக்கியமாக தேவைப்படுற விஷயங்கள், ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ஸ் இதெல்லாம் பேக் பண்ணிக்கோங்க. ஒரு லாங் ரைட் போறீங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பேக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து ஒரு செக்லிஸ்ட் போட்டு ரெடி பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படிலாம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த செக்லிஸ்ட் போட்டு எடுத்து வைக்கிறது, ஸோ பிளான் பண்ணுறது, வண்டியை சர்வீஸ் பண்ணி வைக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிரும். ஸோ அதில் ஒரு ரொம்ப லவ் பண்ணி பண்ணுற விஷயம் அது ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கும் தெரியும். ஸோ வந்து பேக்கிங் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதையும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பெர்மிஷன் கேட்டு போங்க. யார்ட்டையும் சொல்லாமல் மட்டும் பிளான் பண்ணாதீங்க. ஏன்னா படத்துக்கு ஓகே, பட் ரியல் லைஃப்பில் வந்துட்டு கண்டிப்பாக யார்ட்டையாவது சொல்லிட்டு போங்க. அண்ட் வீட்டில் வந்து பெர்மிஷன் எப்படி கேட்குறது, அதெல்லாம் என்ன சொன்னாலும் எங்கள் வீட்டில் விட மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேபி அதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் நீங்கள் வந்து அவங்களுக்கு வெளியே கூப்பிட்டு போகிறீங்க, அம்மாவையோ அப்பாவையோ வெளியே கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து டீசெண்டாக ட்ரைவ் பண்ணுங்கள். வண்டியை வந்து நல்லா சேஃபாக ட்ரைவ் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை வந்து அவங்களுக்கு கொடுங்க. ஸோ அவங்களே ஃபீல் பண்ண ஓகே பையன் லாங் ரைட் போகிறான்னா ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் வேணாம் தான் சொல்லுவாங்க. பட் எவென்ச்சுவலாக அவங்க யோசிக்கும் போது என்னன்னா ஓகே பையன் நல்லா தான் வண்டி ஓட்டுவான், அவன் பத்திரமா போயிட்டு வந்துடுவான், பொண்ணு நல்லா தான் வண்டி ஓட்டும், பத்திரமா போயிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு உருவாக்குங்க. ஸோ அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தடவை தான் ட்ரைவ் பண்ண போகிறதில்ல, ஒவ்வொரு தடவையுமே ட்ரைவ் பண்ணி போகணும். ஸோ இதுக்கெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் லொகேஷன் ஷேரிங்னு இருக்குது, கூகுள் மேப்ஸ்லையும் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா எப்போல்லாம் நீங்கள் நெட் கனெக்ட் பண்ணுறீங்களோ ஸோ அப்போ நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். முடிஞ்சால் அப்பப்போ ஒரு குட்டி டெக்ஸ்ட் ஒன்று அவங்களுக்கு சென்ட் பண்ணிக்கோங்க. இல்லை இன்ஸ்டாகிராம்லையோ இல்லை ஃபேஸ்புக்லையோ அடிக்கடி ஒரு ஸ்டேட்டஸ் போடுங்க, ரீச் ஹியர், ஸ்டாப் ஃபார் அ பிரேக்ஃபாஸ்ட், இந்த மாதிரி ஒரு ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருங்க. ஸோ அது இன்னும் அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணும். அண்ட் நீங்களும் அதை என்ஜாய் பண்ணி நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பெர்மிஷன் கண்டிப்பாக கேட்டு போங்க. அண்ட் அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நான் இந்த மாதிரி 328 கிலோமீட்டர்ஸ் பல்சர் 150 நியானில் போகிறேன், ஸோ எத்தனை ஹால்ட் எடுக்கலாம் பிரதர் அப்படின்னு கேட்டிருந்தாரு. எத்தனை ஹால்ட் அப்படிங்கிறது அப்படின்னா, ஒரு மோர் தென் 300 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒவ்வொரு 120 to 150 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு ஹால்ட் முடிஞ்ச அளவு போடுங்க. லாங் ரைட் போகும்போது 5:30, 5 o'clockலாம் கிளம்புறீங்க அப்படின்னா நான் சொல்கிறேன் இந்த மொமெண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஹைவேல ஒரு ஆவரேஜ் ஒரு 60-70 ஸ்பீடில் நீங்கள் போயிட்டு இருக்கும்போது குளிரும் அப்படியே சைடில் இருக்கும். அது போக அப்படியே சூரியன் மெல்லமாக எழுந்திரிச்சு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரேஸை பரப்பிட்டு இருக்கும். அதை பயங்கரமாக ஃபீல் பண்ணலாம். ஸோ அதை ஃபீல் பண்ணுறதுக்காகவாது 5 o'clock எழுந்திரிச்சு கிளம்புங்க. இல்லை எனக்கு 5 o'clockலாம் ஒரு மிட் நைட் மாதிரி அப்படின்லாம் சொல்லாதீங்க.
அண்ட் ஸ்பீட் தான் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே வந்துட்டு இன்ஜினை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து ஓட்டாதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து சும்மா ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு ட்ராக் ரேஸ் அந்த மாதிரி நீங்கள் எதுவுமே போகல, லாங் ரைட் போகிறீங்க. ஸோ ஒவ்வொரு நிமிஷமே ரசித்து போகணும். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா ஒரு 100cc பைக்காக இருந்தால் 50 to 55 மேக்ஸிமம் 60 கிலோமீட்டருக்குள்ள ஸ்பீடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. 150 or 200cc மேலே இருக்க பைக் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா ஃப்ரீயாக இருக்க ஹைவேல. இதுதான் நீங்கள் அதுக்கும் கம்மியாக தான் போக போகிறேன், இல்லை ஒரு 70-75 ட்ரைவ் பண்ணலான்னு இருக்கேன்னா இன்னுமே சூப்பர், கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இன்ஜினுக்கு வந்து நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம இருப்போம். ஸோ இன்ஜினும் ஸ்மூத்தாக ரன் ஆகிட்டு இருக்கும், நம்மளோட லாங் ட்ரைவும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ வந்து இன்ஜின் எக்காரணத்தை கொண்டு ரொம்ப முறுக்கி ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஒரு பைக் வாங்கி நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு மிஷினாக மட்டும் பார்க்க மாட்டீங்க, உங்களோட ஒரு சிப்ளிங்காகவும் பார்ப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை நல்லா ட்ரீட் பண்ணுங்கள் பைக்கை. ஸோ பைக் வந்து உங்களை எப்பயுமே கைவிடாது நீங்கள் நல்லா ட்ரீட் பண்ணுற வரைக்கும். ஸோ ஸ்பீட் ரொம்ப முறுக்காதீங்க, ஆவரேஜ் ஸ்பீட்லேயே போங்க. அண்ட் இன்னொரு விஷயம், ஒரே ஸ்பீடை ரொம்ப நேரம் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு லேக்னஸ் கொடுத்துரும், ஒரு மாதிரி போரிங்காக, சில நேரம் தூக்கம் கூட வரும். என்ன பண்ணுங்கன்னா ஒரு 70ல் போயிட்டே இருக்கீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஸ்டாப் பண்ணி ஒரு 55ல் போங்க. 55ல் போயிட்டு அதுக்கப்புறம் கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி 70க்கு போங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருங்க ஸ்பீடை. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸோட போயிட்டே இருப்பீங்க. அண்ட் பிளேசஸை நீங்கள் என்ஜாயும் பண்ணலாம், ஒரு நேச்சுரல் சீனரியாக இருக்கும் நல்லா பார்க்கறதுக்கு. ஸோ வந்து லோ ஸ்பீடில் போனீங்கன்னா இன்னும் நல்லா ரசிச்சுட்டே போகலாம். முடிஞ்சால் இறங்கி அதில் ஃபோட்டோஸ் கூட எடுத்துகிட்டு போங்க, தப்பே கிடையாது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து சேஃப்டி விஷயங்களை பற்றி தான் பேச போகிறோம். சேஃப்டி அப்படிங்கும்போது ஒரு ப்ரிகாஷனரி மெத்தடாக வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கேரி பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் போகும்போது ஹெல்மெட் வந்து ரொம்ப எசென்ஷியல். எந்த ஒரு ரீசனுக்காகவுமே ஹெல்மெட்டை ரிமூவ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களோட ரைட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஹெல்மெட் போட்டே ட்ரைவ் பண்ணுங்கள். கூட யாரையாவது கூப்பிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு ஹெல்மெட் வந்து கம்பல்சரியாக யூஸ் பண்ணுங்கள். ரைடை பற்றி நீங்கள் யோசித்து பிளான் பண்ணும்போது நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பான விஷயம் என்ன அப்படின்னா எடுத்தோடனே போயிட்டு ஒரு 5000 rupeesக்கு ஒரு ஹெல்மெட், 12000 rupeesக்கு ஜாக்கெட் அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஒரு நல்ல குவாலிட்டி இருக்க ஜாக்கெட், நல்ல குவாலிட்டியான ஹெல்மெட் வாங்குங்க ஃபஸ்ட்டு. ஸோ உங்கள் ரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் நாளாக ஒரு 4000 rupees இருக்க ஒரு ஜாக்கெட்டுக்கும் ஒரு 12000 rupees இருக்க ஒரு ஜாக்கெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கற்றுக்கோங்க. ஸோ அது மூலிமா உங்களுக்கு நிறைய தெரிய வரும். ஹெல்மெட்டுக்கும் அதே தான், ஜஸ்ட் ஒரு 4000 rupeesலாம் ஹெல்மெட் இருக்கும், 40,000 rupeesக்கும் ஹெல்மெட் இருக்கும். ஸோ ரெண்டுக்கும் என்ன ரீசன் அப்படிலாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் பொருள் எதுவாக இருந்தாலும் வாங்குங்க. ஏன்னா சேஃப்டிக்காக வாங்குறதுல காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, பட் அதுக்காக ஓவர் எக்ஸ்பென்சஸும் பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்கிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து சிட்டி கமிட்குள்ளே தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சைட் மிரர்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா லாங் ரைட்ஸ் எல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சைட் மிரர்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ பஸ்ஸு வருதா லாரி வருதான்னு நம்ம கண்டிப்பாக அதை பார்த்து தான் ஓட்டணும். ஸோ சைட் வியூ மிரர் வந்து ஒன் ஆஃப் த சேஃப்டி ப்ரிகாஷனரி மெத்தட்லேயே வந்துடும். கண்டிப்பாக வந்துட்டு சைட் வியூ மிரர் வந்து அட்டாச் பண்ணி டிரைவ் பண்ணுங்கள். இப்படி எல்லா விஷயமே ஃபாலோ பண்ணி போங்க. என்னதான் நாமளே வந்து சேஃபாக நம்ம போயிட்டு இருந்தாலும் பொறுமையாக போயிட்டு இருந்தாலும் சில நேரங்களில் சில பேர் வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு ரேஸ்க்கு கூப்பிட்றது இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க ஹைவேல. தெர் ஆர் சான்சஸ், பட் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் அதுக்கு எதுக்குமே வந்து மாட்டாதீங்க. உங்களோட மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் செட் பண்ணுறீங்க இல்லையா, நம்ம வந்து ஒரு லாங் ரைடை வந்து என்ஜாய் பண்ணி ட்ரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அதை மைண்டில் திருப்ப பண்ணுங்கள். லாங் ட்ரைவ்லாம் போகிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மெடிடேஷன் மாதிரி. ஸோ எக்காரணத்தை கொண்டும் யாருக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. இன்கேஸ் அவங்க வந்து உங்களை அந்த மாதிரி பண்ணுறாங்க, ஓவர்டேக் பண்ணிட்டு ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டு அவங்கள போக விட்டு அதுக்கப்புறமா உங்கள் ரைடை கூட ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஏன்னா நம்மளோட அல்டிமேட் டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்க ஒரு நல்ல லாங் ரைடு தான். ஸோ அதுக்கு வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. திருப்ப சொல்கிறேன், ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சான்சஸ் நடக்கும். இல்லை யாராவது வந்து ஹை சிசி பைக்கில் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக போகும், அதை பார்த்துட்டு நாமளும் இன்னும் முறுக்கலாம் அப்படின்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ சேஃப்டி இஸ் நம்பர் 1 ப்ரியாரிட்டி. ஸோ அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங் ரைட் போனால் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசிட்டோம். அண்ட் கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் வந்து யோசிச்சு அப்ளை பண்ணி ஓட்டுங்க. நான் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பிஃபோர் நம்ம வந்து இதை என் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு 40 செகண்ட்ஸில் நான் சொல்லிடுறேன். நான் என்னோட ஃபர்ஸ்ட் ரைடு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு திருச்சி 300 kilometers ஒரு ஸ்ப்ளெண்டர் 100cc தான் போனேன். ஒரு 6 to 7 hours ஆச்சு. 50 to 55 இந்த ஸ்பீட்லேயே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே போனேன். ஸோ எந்த டிராஃபிக் மேலே நான் கிளம்பி அங்கேருந்து போகிற வரைக்கும் ஸோ ரைட் நல்லா இருந்துச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ரைடும் சேம் ஸ்ப்ளெண்டரில் இங்கேருந்து கோயம்புத்தூர் அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டிக்கெலாம் போயிட்டு வந்தால் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் கோயம்புத்தூர்லேருந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் திரும்ப வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 to 7 o'clock அந்த டைமில் வந்து கோயம்புத்தூர் திருப்பூருக்கும் நடுவில் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய லாங் பிரிட்ஜ் இருக்கும். ஸோ அந்த பிரிட்ஜில் ஏறி வந்துட்டு இருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் நல்லா பனிமூட்டமாக இருந்துச்சு, ரைட் சைடில் அப்படியே பொறுமையாக அப்போ தான் சூரியன் உதயமாயிட்டு இருந்த டைம். அண்ட் என் காதில் வந்து மலைக்குருவி பாட்டு கேட்டுக்கிட்டே அப்படியே நான் ட்ரைவ் பண்ணேன். ஒரு அல்டிமேட்டான எனக்கு மெமரி ஆகிடுச்சு அது. ஸோ இப்போ கூட அதை நினச்சா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ
ரொம்ப அருமையாக இருக்கும், ஒரு லவபிள் ஃபீல். ஸோ கண்டிப்பாக நீங்களும் அந்த ஃபீலோட ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட லாங் ரைடில் உங்களுக்கு நடந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட்ஸை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணுங்க, அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அண்ட் இனிமேல் கல்கி 7 vlogல வீக்லி 2 வீடியோஸ் வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கல்கி 7 vlog சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்க்குற வரைக்கும் Kalki signing off from Kalki 7 vlog. Tata, bye bye.